ஷாருக் கான் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா திரைப்படத்தோட ப்ரமோஷனுக்காக படக்குழு பயங்கரமான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டு வருகிறது. என்னதான் கங்குவா திரைப்படம் தொடர்ந்து தோல்வி திரைப்படங்கள், அதாவது நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருந்தாலுமே மக்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. அப்படி இவ்வளவு நெகட்டிவாக சொல்கிறாங்களே, என்னதான் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்ப்பதற்காக மக்களோட கூட்டம் நாளுக்கு நாள் ஒரு ஸ்டாண்டர்டான கூட்டம் இருந்து கொண்டு வருகிறது. இந்த கூட்டத்தை வச்சு ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடிகை ஜோதிகா அவர்களை கங்குவா திரைப்படத்தை பற்றி பேச வச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நடிகர் சூர்யாவும் சிறுத்தை சிவாவும் அவர்கள் இந்த கங்குவா திரைப்படத்துக்காக திருப்பதியில் தரிசனம் செய்தாங்க. இதெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக பயங்கரமான விஷயத்தை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாங்க. இதையும் தாண்டி இப்போ கங்குவா படக்குழு ஒரு பயங்கரமான பிளான் வச்சுருக்காங்களாம். அதாவது பாலிவுட் நடிகர்களை கங்குவா திரைப்படத்தை பார்க்க வைத்து அவங்கள இதை பற்றி பேச வைக்கிற மாதிரி பிளானில் இருக்காங்களாம். அதே மாதிரி தான் ரைனா அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து அவங்களோட ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நடிகர் ஷாருக் கான் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை பார்க்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹிந்தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக இந்த ஒரு விஷயம் நடக்க போகிறதாம். ஸோ அதனால் ஷாருக் கான் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை பார்த்துட்டு நடிகர் சூர்யா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. இதை கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜிலும் ட்வீட்டாக போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஷாருக் கான் அவர்கள் கங்குவா திரைப்படத்தை பற்றி போட்டால் அது ஹிந்தி மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான ஹைப் கங்குவா திரைப்படத்துக்கு ஏற்றி ஒரு பெரிய வசூல் கங்குவா திரைப்படத்துக்கு